இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எல்லா மனிதர்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, படைப்பு அனைத்திற்கும். அப்படியென்றால் எல்லா உயிர்களுக்கும் கூட நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். மனிதர்களையும் கடந்து நற்செய்தியை எப்படி அறிவிப்பது? இந்த உலகம் எல்லா உயிர்களுக்குமானது. கடவுள்தான் எல்லாவற்றையும் படைத்தார். எனவே படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். பல நேரங்களிலே படைப்பு அனைத்தையும் நாம் நினைத்து பார்ப்பது கிடையாது. மனிதர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இயற்கையினால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிப்பது என்பது எல்லா உயிர்களையும் பேணி பாதுகாப்பது நம்முடைய கடமை. மனிதர்களுக்கு மட்டுமே நல்லது செய்தால் இந்த இயற்கையை யார் பேணி பாதுகாப்பது? இந்த இயற்கை தானே நாம் உயிர் வாழ அடிப்படையான ஒன்றாய் இருக்கிறது. படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவியுங்கள். இயற்கையை, அது நமக்கு கொடையாக கொடுக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை நாம் நன்றியோடு நினைத்து படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். இன்று தலை சிறந்த படைப்பாக மனித உயிர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு மூத்த படைப்பாக இந்த இயற்கையை கடவுள் படைத்தார் என்பதை சிந்திக்க மறந்துவிட்டோம். அதனுடைய பெரும் விளைவுதான் இன்று கடுமையான வெயில், பெரும் வெள்ளம், சமநிலையற்ற இயற்கை சூழல் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்று தண்ணீர் விற்பனை செய்யப்படுகிறது. நமக்கு தேவை என்றால் நாம் அதை காசு கொடுத்து வாங்கி குடித்து விடுகிறோம், பருகி விடுகிறோம்.
மற்ற உயிர்கள் எங்கே சென்று இதை வாங்கி பருகும்? பல நேரங்களிலே இதை நாம் நினைப்பதில்லை. மலைகளையெல்லாம் உடைத்து நொறுக்கி நாம் வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். அங்கே வாழும் உயிரினங்கள் எங்கே சென்று வாழும்? அது ஊருக்குள் தான் வரும். வெப்பத்தையும் மழையும் குளிரையும் தாங்கக்கூடிய மலைகளை உடைத்து விட்டால் அதனுடைய வெப்பம் நேரடியாக ஊருக்குள் நமக்குள் தானே இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மண்ணை, மரத்தை, இயற்கையை நேசியுங்கள். கடவுள் வாழும் பூமி இது எத்துணை அழகானது. அதை நாம் பேணி பராமரிக்க வேண்டும். படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் படைப்பு அனைத்தும் நம்முடைய பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அதை பேணி பாதுகாக்க பண்படுத்த அழைக்கப்படுகிறோம். அடக்கி ஆளுவதற்கும் சுரண்டுவதற்கும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இது வெயிலின் காலம். பறவைகளுக்கு உரிய இடங்களிலே தண்ணீர் வையுங்கள். சிறிது தானியங்களை, உணவுகளை வையுங்கள். அவைகள் வந்து பருகிச் செல்லட்டும். சக மனிதர்களை நாம் அன்பு செய்ய, அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். அதே போல சக உயிர்கள் இதோ படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தியை ஆண்டவர் அறிவிக்க சொல்கிறார் என்றால் அவருடைய படைப்பின் மீது அவர் அக்கறை கொண்டவராய் இருக்கின்றார். அவரால் படைக்கப்பட்ட நாமும் அவரை போல அக்கறையோடு இருக்க அழைக்கின்றார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியாய் கடைபிடிக்கிற பொழுது ஆண்டவர் நம் மீது அருளை பொழிகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், நம்மோடு தங்குகின்றார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தியை அறிவிக்க சொன்ன இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்கள் மத்தியில் தங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாய் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, படைப்பு அனைத்திற்கும் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய, படைப்பு அனைத்தையும் அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை ஆசீர்வதியும். இதோ இயற்கை சீற்றங்களினால், இயற்கையினுடைய சமநிலையற்ற நிலையினால் இன்று பல்வேறு மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் இந்த இயற்கையை அக்கறையோடு பேணி பாதுகாக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இந்த நாளிலும் விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் தங்கியிருப்பதாக, ஒற்றுமை நிலவுவதாக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும், தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. இதோ இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய முயற்சிகளையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய முயற்சிகளையெல்லாம் ஆசீர்வதிப்பவரே, கடந்த நாட்களிலே எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை வழிநடத்தி வந்தவரே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய அருள் பிரசன்னத்தினால் வழிநடத்தும். எங்கள் பயணங்களை பாதுகாத்து தாரும் ஆண்டவரே. நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக. இதோ உத்தரிக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஆன்மாக்களை மன்னித்து நீரே உடைய உன்னக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக.
திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை வரம் வேண்டி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளின் வேண்டுதலை கேட்பீராக. இதோ இந்த நாளிலும் மனக்குழப்பங்களோடு, கவலையோடு, பய உணர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை அஞ்சாதே என் மகளே மகனே என்று சொல்லி நீர் தேற்றி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.